ஆமா, எதுக்கு உன் பேரு ஜிலேபி? அது ஏன்னா என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஜிலேபி வித்துட்டு இருந்தாரு. எங்க கடைக்கு வர எல்லாரும் என்ன பார்த்து ஜிலேபி ஜிலேபின்னு கூப்பிடுவாங்க. அதனால என் பேரு ஜிலேபி ஆயிடுச்சு. நல்ல வேளை ஓகேயா? எனக்கு ஓகே. இப்படி இழுச்சிக்கிட்டே இருந்தா மழை வந்துரும். பொறப்பட்டா நல்லா இருக்கும். ஆமா, போமே போமே பாட்டு பாடுவோம். சூப்பர் ஃபிகர் கிடைக்கும் நினைச்சா செம்ம ஃபிகர் மாட்டிருக்கீங்க. ரோசா பூ கிடைக்கும் நினைச்சு வந்தா இங்க ஜிலேபி மாட்டிருக்கடா டேய். இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி. வெல்கம் டு மை ஹோம். சாஃப்ட். வலது கால் வச்சு உள்ள வா ஜிலேபி. உள்ள வா. அப்புறம் இந்த கால் எடுத்து வச்சு என்னடா பண்ணி சொல்ல விடாத வழிக்கு விழுந்துற போற. ஏதாவது ஒரு கால் எடுத்து வச்சு வாங்க. ஐயோ, பேக்க பார்த்தா தட்டணும். ப்ளீஸ் சிட். இட்ஸ் வெரி க்ளீன். இது பூஜம் லைக் மீ. ஜெயிப்பது நிஜம். ப்ராமிஸ். நீங்க வீட்டை அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தானே நான் 2 அசிஸ்டன்ட்ஸ் வச்சிருக்கேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. தோ போய் தான் வந்துட்டேன். ஓகே. லார்ட் விக்னேஸ்வரா, விக்ன விநாயகா, ஃபர்ஸ்ட் டைமா எந்த வேலை பண்ணாலும் தடையே வராம இருக்க உன்னதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த மடையனுங்க சரக்கு அடிக்கும் போது, சிகரெட் பிடிக்கும் போது, பிங்க் பார்ட்டி பண்ணும்போது, லவ் பண்ணும்போது, சைட் அடிக்கும் போது உன்னை மறந்துடுவானுங்க. ஆனா நானும் உன் பரம பக்தன். அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் பண்ண போற இந்த காரியத்தை நீ பார்த்துட்டா அந்த பாவம் என்ன வந்து சேரும். So close your eyes. ஹலோ புல்லட் ராஜா தம்பி, பிரதரே உன்னதான். ட்ரீம் உனக்கு மட்டும்தான், அந்த பொண்ணுக்கு இல்லடா கண்ணா. என்னடா பாக்குற? உன்னை அவளையும் பார்த்தா ஹாஸ்டல் வாடணும் 6ஆம் கிளாஸ் பொண்ணு மாதிரி இருக்கு. நான் ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. அதிகமா சந்தோஷப்பட்டனா என் பாடி டைட் ஆயிடும். அதனாலதான் யோகா பண்ணி என் பாடியை லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செம்ம கிரேட். ஆமா உண்மைதான். பாய்ஸ் எப்பவுமே கிரேட்டுங்க. நோ 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 நோ, நாங்க பொண்ணுங்க தான் என்னைக்குமே கிரேட். அப்படிலாம் இல்லங்க. ஒரு பொண்ணால ஒரு வருஷத்துல ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாக முடியும். ஆனா ஒரு ஆம்பளையால ஒரு வருஷத்துல 365 குழந்தைங்களுக்கு அப்பாவாக முடியும். இப்ப என்ன சொல்றீங்க? யூ சோ பிரில்லியன்ட். பிரில்லியன்ட்டா? நானா? இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை நான் எல்லார்கிட்டயும் போய் ஷேர் பண்ண போறேன். ஒரு நிமிஷம். இந்த பிரில்லியன்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? கேளு. ஒரு நாள்ல ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக ஒத்த கால்ல நிப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஜெட்டி போடும் போதும் அது கழட்டும் போதும். அதானே ஆன்சர். நீங்க என்னை விட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க போங்க. இந்த சந்தோஷத்திலேயே ஒரு சின்ன கட்டிங் போட்டு வரேன். மூஞ்சி பாரு, 3ஆம் முறுக்கு மாதிரி. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன். ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் தானே, நல்லா வேர்த்திருச்சா? டகனு குளிச்சிட்டேன். உனக்காக தான். நீங்க ஆளு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்ன வேலை செய்றீங்க? சம்பளம் எவ்வளோ? பக் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா இருக்கேன். மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. பிளஸ் 5,000 எக்ஸ்ட்ரா. ஆமா, அங்க எப்படி?
அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஃபிக்ஸட் சேலரிலாம் எனக்கு இல்ல. கஷ்டம் தான். அப்ராக்சிமேட்லி மேல கீழேன்னு ஒரு நாளைக்கு 30,000 இருந்து 50,000 கிடைக்கும். அத்த ஜன்மம் பொம்பளை தாண்டா பிறக்கணும். ஒரு நாளைக்கு 50,000மா? இந்த வண்டிக்கு கொடுக்கலாம்பா. டேய் மாமா சீக்கிரம் போடா. மச்சி ஜிலேபி சூப்பர். இன்னைக்கு பிங்க் புரட்சியில புரட்டி புரட்டி எடுக்கறோம். கேளு, ஆனா கலர் மாமா சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம்னா லைஃப் ஃபுல்லா ஆப் தாண்டி. ஆப்பா பாயிண்ட் நம்பர் 6, until that time look there. அவசரப்பட்டு பாதுகாப்பு இல்லாம எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. தேவையில்லாத வியாதி எல்லாம் வந்துரும்டா. சேஃப் செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடேங்கப்பா ஆழ்வாரு, ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆனா கபால பொளந்துறான். அதுக்கு தான்டா சொல்றேன், சரக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துரு. இதே நான் போய் வாங்கிட்டு வரணுமா? டேய் எல்லாரும் பல்லாக்கணும்னு ஆசைப்பட்டா யாரா தூக்குறது? அது மட்டும் இல்லடா, நான் அத பத்தி நிறைய ஸ்டடி வேற பண்ணிருக்கேன். என்கிட்ட பிராக்டிகல் இன்ஃபர்மேஷன் வேற இருக்கு. அப்படிப்பட்ட நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா சீப்பா இருக்கும்டா. அப்ப நான் வர்ற வரைக்கும் நீங்க யாரும் டச்சே பண்ண கூடாது. ஐயே, கண்டிப்பா டச் கூட பண்ண மாட்டேனா? பிராமிஸ்? பிராமிஸா? எங்க போடணும்? எங்க போடணும்? எங்க கொண்டு போற போடணும்? கையே வேணாம் மாமா. உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு. என் டவுட் எல்லாம் அந்த முடி வளர்த்தவன் மேலதான். உன்னுடைய 2 கண்ணும் அவன் மேலதான் இருக்கணும். டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா, நீ தயவு செய்து போடா. சரி, டைம் கப்பலா ஆகுதுடா. கைட்டு கற்பனை சாமி. வந்துட்டேன். டீ? முதல்ல சேஃப்டி. அதுதான் அதோட பியூட்டி. ஹேய் ஓ இத கையில பிடிக்க வந்த. நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நீ என்ன ராசி? ராசியா? எதுக்கு? கல்யாணம் படிக்கவா? ஏய் சச்ச அப்படிலாம் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். கன்னி ராசி. நான் அப்பவே நினைச்சேன் கன்னி ராசியா தான் இருக்கும்னு. எந்த துலா ராசி. பெரிய ரெண்டும் நாடி நல்லா ஜோசி சேரும். நாகராஜ் வண்டாரு அது ஜோசி. சரி, நீங்க எவ்வளவு மணி நேரம் டியூட்டி பாப்பீங்க? 24 மணி நேரம் காசு கிடைக்குதுன்னா அந்த 24 மணி நேரம் நான் வேலை செய்வேன். இந்த ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கெயின், ஜென்யூன் சர்வீஸ். ஐயோ நீங்க பெரிய ஆளுங்க. சூப்பர். கலட்டு, அத கலட்டு. கலட்டுன்னு சொல்றல. ஆஞ்சநேய சாமி மேல எனக்கு பயம் பக்தியும் அதிகம். தயவு செஞ்சு இந்த லாக்கெட்டை கைட்டிடு ப்ளீஸ். அங்கெல்லாம் மூட்டு வந்தா நீங்க தொடர்ந்து காமிக்கிற. கைடு ஜிலேபி, அத கைடு ஜிலேபி. ஜிலேபி, அத கைடு ஜிலேபி. கைடு ஜிலேபி. போதும் நிறுத்து, புரிஞ்சிச்சு, கழட்டுறேன். இவ்ளோ பக்திமானா இருந்தா ஏதாவது கோயில போய் மணி ஆட்ட வேண்டியதானே? பாப்போம் பாப்போம், எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. அல்லா இயேசு எல்லாரும் காப்பாத்துங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆஞ்சநேயர் சாமி பக்தனானு தெரியுமா? என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். தேடி வந்தது கிடைச்சது, நான் உல்லாசமா என்ன இருப்பேன். வேணும் சார்? அது எனக்கு அது வேணும். அதுனா எது சார்? அதான் அது இங்க எங்கேயோ தான் அது இருக்குது. அது அதான் அங்க பாருங்க. அது முதல்ல அந்த அம்மா குத்துருங்க. ஹகீஸா? 1 minute. சீக்கிரம். 30 rupees. தேங்க்ஸ் மேடம். ஹக்கீஸ். இப்ப சொல்லுங்க. ஹக்கீஸ். புரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒரு பேக் ஹகீஸ் வேணும்ல? சோதரா பொறுமையா சோதரா, அது இல்ல, நல்ல இந்த பாடி எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல முதல்ல சொல்லிரலாமே சார். குவாலிட்டி குறைய கூடாது. இதானே சார் கேட்டீங்க? ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிங்க, சீக்கிரமா ஸ்லிம் ஆயிடுவீங்க. கிரீன் டீ. கிரீன் டீ இல்ல எனக்கு அது எதுக்குங்க இது சார்? அது எப்படி சொல்றது இந்த வெங்கட்ட? எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற 5 காண்டம்ஸ் பாக்கெட் வேணும். இந்த வயசுல இந்த குதிரை எந்த மைதானத்துல 100 ரூபாய் கொடுங்க. போகுதுன்னு Catch தெரியல. this. Take this. சரி தாத்தா, பாத்து போங்க. Eat this. ஐயையோ. ராத்திரி நேரத்து பூஜையில். ஏங்கப்பா. ஹலோ. அந்த தடி பிடிச்ச தாத்தா வாங்கிட்டு போனார்ல, அது 3 வேணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதானா? அதான் டெய்லி டிவில விளம்பரமா போடுறாங்களே, அத கேட்க ஏன் வெக்கப்பட்டீங்க? அது டிவில போடுவாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் நாங்க 70 பாத்துறோம். rupees பொண்ணுங்களே அசால்ட்டா வாங்கிட்டு போறாங்க. இந்தா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ஓகே, யூஸ் பண்ண தெரியல. போட்டான்டா பஞ்சு. தாத்தா தாத்தா, என்னப்பா? குச்சி இல்லாம உன்னால நடக்க முடியாது. கண்ணு வேற குத்துமதிப்பா தான் தெரியுது. அதுல வேற நீ ஸ்ட்ராங் 5 காண்டம் பேக்கெட் வாங்கி போறிய. அத வச்சு என்னதான் பண்ணுவே நீ?
எந்த ரொம்ப பழைய பில்டிங். இந்த தண்ணி பைப் இருக்குல்ல, அதுல ஓட்ட உழுந்து தண்ணி எல்லாம் லீக் ஆகி சுவரெல்லாம் வீக்கா போயிட்டு இருக்குப்பா. அதனால இதை எடுத்துட்டு போய் ஓட்டை அடைச்சேன்னு வை, தண்ணி நின்னுடும். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி தோட்டத்து மோட்டர் பம்பு கூட லீக் ஆச்சுன்னா அவளும் இதைத்தான் யூஸ் பண்ணுவாப்பா. குடும்பத்துக்கே காண்டம் தேவை. போயிட்டு வாங்க. அப்ப சரிப்பா, போயிட்டு வாங்க. நான் போய் தான் ஓட்டை அடைக்கணும். போய் அடைங்க ஓட்டே. For more updates, like, comment, subscribe to our channel.